அவங்களுக்கு எனக்கு எப்பயுமே ஒரு ஒற்றுமை இருக்கு. அது ஒருவரை போன பிறகு நான் முஸ்லீமா பிறந்தனா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் சொல்றேன்னா எனக்கு நண்பர்கள் அதிக முஸ்லீம் நண்பர். காணூர்ல கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு தர்கா கட்டு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு சந்திரகுடிக்கு என்னை கூப்பிடுவாங்க. அதுவும் ஒரு கிராமத்தில் இருக்கு. எனக்கு மனசு கவலைன்னா அங்கே போய் உட்காருவேன். அந்த காரியம் எனக்கு நடக்குது. உண்மை இது நீங்க நம்புறதுக்காக சொல்லலாம். அன்னூர்கள் அவினாசி உள்ள இருக்கு. மேட்டுப்பாளையம் போற இடத்துல மெயின்ல போய் திரும்ப உள்ள போகணும். என்னுடைய பிறந்தநாள்ல பூரா நான் எப்பயுமே நான் மதத்தை பிரிச்சு பார்க்கறல. என் மதம் சம்மதம் இருக்கிறதுனாலதான் நான் 3 கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். என் பார்வைக்கு எந்த ஜாதியாக எந்த மதமாக இருந்தாலும் ஏழைகள் நடுத்தர மக்கள் பணக்காரர்கள். நான் அப்படித்தான் கணக்கு பார்க்கிறேன். தவிர ஏதாவது ஒன்று சொல்லி தூண்டி விட்டு திசை திருப்பதுக்கு நான் கிடையாது. மக்கள் என்றால் எல்லாரும் மக்கள் தான். சானியா மிர்சா விளையாண்டா அங்க ஒரு முஸ்லீம் கணக்குல இந்தியா விளையாடுது உலக நாடு. அந்த இந்தியாவை பாக்குறாங்க. யாரோட ரூபத்துல? உங்களோட ரூபத்துல அன்னைக்கு இந்தியாவை பாக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் பற்று ஜெயிச்சுவாங்களா? ஐயோ அதே மாதிரி ஜாகிர் கான் பந்து போடும்போது ஏன் நினைக்கிறேன், அசாருதீன் பேட்டிங் பண்ணும்போது ஏன் நினைக்கிறேன், அங்கனுக்குள்ள நம்மளுக்கு மதம் தெரியாது, இந்தியாங்கிற உணர்வு தெரியும். நாம எல்லாம் அண்ணன் தம்பிகளா